கண்ணியத்திற்குரியவர்கள் நன்றாக ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். விழாக்கள் என்பது பெருமானார் அவர்கள் மீது நடத்தப்படுகின்ற இந்த பிறந்த தின விழாவை கொண்டாடுவது கூடுமா கூடாதா என்ற ஒரு சர்ச்சையில் நீங்கள் இறங்கவே கூடாது. அப்படி ஒரு நிலைக்கு வந்து அந்த சர்ச்சையில் நீங்கள் இறங்கினால் உங்களை வெல்வதற்குண்டான எல்லா விதமான சூழ்ச்சிகளையும் அவர்கள் தங்களுடைய கையிலே வைத்திருக்கிறார்கள். எல்லாருமே நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு சமூகத்தில் தொப்பி போடுகின்ற ஒரு பழக்கம் இருக்குது. அது மார்க்கத்தில் தடை இல்லை. தொப்பி போடுறது நபி வழி இல்லை, நபி வழி இல்லைன்னு சொல்லி சொல்லி தொப்பியை கழட்ட வச்சான். ஆனால் இன்னைக்கு அவன் மட்டும் தொப்பியை போட்டு நிற்கிறான். இது என்ன சுன்னத்து? நம்முடைய மஜ்லிஸுக்கு வந்தால் தொப்பி போட மாட்டார். மஜ்லிஸ் வந்தால் தொப்பி போட மாட்டார். ஒரு அரசியல்வாதி மீட்டிங் நடத்துகிறான், அதில் 2 பாய்மாரி இருக்கணும், அது கட்சியில் உள்ளவங்க இருக்கணும் அப்படின்ட்டு வர்றப்ப பாய் நீங்கள் வரும்போது தொப்பி போட்டு வாங்க, அங்கே தொப்பி போட்டு போய் உட்கார்றாங்க. இப்போ இது என்னடா சொல்லுது? இது என்ன மார்க்கம்? பள்ளிவாசலுக்கு வந்தால் தொப்பி போடக்கூடாதான், அது சுன்னத்து இல்லையா? அரசியல் மீட்டிங்கில் சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் கூப்பிட்டு உட்கார வைக்கிறான், அதில் தொப்பியை போட்டு போய் உட்கார்றான். அப்போ நீ யாருக்காக வேண்டி வருகிற? பெருமானார் அவர்களுடைய சுன்னத்தை சிலர்கள் விரும்பி செய்வார்கள். அதனை நாம் ஏளனம் செய்யக்கூடாது, கேலி செய்யக்கூடாது, கிண்டல் பண்ணக்கூடாது. சிலர்கள் பெரிய ஜுப்பாவை போட்டிருப்பார்கள், சிலர்கள் பெரிய தாடியை வைத்திருப்பார்கள், சிலர்கள் தொப்பியை போட்டிருப்பார்கள், அந்த தொப்பியிலே பல மாடல்களை போட்டிருப்பார்கள். அந்த சுன்னத்தான விஷயத்தில் நம்முடைய கேலியான கிண்டலான நையாண்டி பார்வை என்பது அது நம்முடைய வாழ்க்கையின் சரிவுக்கு ஆரம்பம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களாலும் அதிகமாக விரும்பி பேசப்படுகின்ற ஒரு மாபெரும் தலைவர் நபி அவர்கள் தான். 1400 ஆண்டுகள் என்ன 15 நூற்றாண்டுகளாக பேசப்படுகின்ற ஒரு தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஆக எந்த நிலையில் எடுத்து பார்த்தாலும் பெருமானாருடைய புகழுக்கும் உயர்வுக்கும் எந்த விதமான களங்கமும் இல்லாமல் இந்த மீலாது விழாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பு விழாவாக நடத்தப்படுகிறது. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் ரபீஉல் அவ்வல். ரபீஉல் அவ்வல் என்று சொன்னாலே மகிழ்ச்சிக்குரிய ஒரு மாதம். ரபீ என்று சொன்னால் வசந்தம். யாருடைய வாழ்க்கையில் வசந்தம் ஏற்படுமோ அவர் மகிழ்ச்சியோடு இருப்பார், மன நிறைவோடு இருப்பார், நிம்மதியாக இருப்பார். ஆக உலக சமூக மக்களுக்கு இந்த மாதம் என்பது மகிழ்ச்சிக்குரிய ஒரு மாதம். நாம் ஒன்றை சிந்தித்து பார்க்கலாம். 12 மாதங்களில் ஆக உயர்ந்த மாதம் ரமலானுடைய மாதம். ரமலானுடைய மாதம் என்பது தரிப்பெரும் நன்மைகள் கொண்ட ஒரு மாதம். எதை செய்தாலும் கணக்கில்லாமல் நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு மாதம். அத்தகைய மாதத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் பிறக்க செய்திருக்கிறான். குர்ஆனை அல்லாஹ் கொடுத்தான், ரமலானுடைய மாதத்தில் கொடுத்தான். குர்ஆனை கொடுக்கப்பட்டவர் நபி அவர்கள், அவர்களையும் ரபீஉல் அவ்வலுடைய மாதத்திலே பிறக்க செய்திருக்கலாம். ஆனால் அப்படி அல்லாமல் குர்ஆன் இறங்கிய மாதம், சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்குரிய மாதம், அந்த ரமலானுடைய மாதத்தை விட்டு அல்லாஹ் இந்த ரபீஉல் அவ்வலுடைய மாதத்தை ஏன் தேர்வு செய்தார்? அல்லாஹ்வுடைய நாட்டம், அல்லாஹ்வுடைய விருப்பம், அல்லாஹ்வுடைய ஆவல் தான் இந்த உலகத்திலே படைக்க போகிற அந்த ஹபீபை பற்றி விசேஷமான முறையில் பேசப்பட வேண்டும். அந்த ஹபீபை பற்றி பேசுகின்ற மக்களுடைய உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி ஏற்பட வேண்டும். அந்த மகிழ்ச்சி அவர்களுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலாக அமைய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய விருப்பமாக இருந்ததன் காரணமாகத்தான் பெருமானார் அவர்களை இந்த ரபீஉல் அவ்வலுடைய மாதத்திலே உதயமாக செய்து அவர்களுடைய புகழ் மாலைகளை உலகம் முழுவதும் பேசுகின்ற அளவிற்கு
நாம் எண்ணிக்கொண்டு இருக்கிறோம், நாம் வாழுகின்ற காலத்தில் தான் நபி அவர்களை புகழை பேசுகிறோம் என்று. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அப்படி அல்ல. நபி அவர்கள் படைக்கப்படுவதற்கு 2000 வருடங்களுக்கு முன்பதாக அல்லாஹ் அவர்களை சிறப்பித்து பேசுகிறான். உலகத்திலே நபிமார்கள் வருகைக்கு முன்பதாக ஒட்டுமொத்த நபிமார்களுடைய ரூஹ்களை அல்லாஹ் ஒன்று சேர்த்து அவர்களிடத்திலே அல்லாஹ் உரை நிகழ்த்தினான். நான் ஒரு ஹபீபை, என்னுடைய நண்பரை, எனக்கென்று ஒரு தூதுவரை உலகத்திற்கு நான் அனுப்ப போகிறேன். அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா என்று நபிமார்களிடத்திலே அல்லாஹ் ஒரு உரையை ஆற்றி அவர்களிடத்திலிருந்து, அந்த நபிமார்களிடத்திலிருந்து அல்லாஹ் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலத்தை பெற்றார். அந்த நபி உலகத்திற்கு வருவார். அவர்களுக்கு முன்பதாக நீங்கள் செல்வீர்கள். அந்த நபிக்கு முன்பதாக நீங்கள் உலகிற்கு அனுப்பப்படுவீர்கள். நீங்களும் என்னுடைய தூதுவராக அனுப்பப்படுவீர்கள் என்றாலும் கூட நீங்கள் அனைவரும் உங்கள் சமூக மக்களுக்கு சொல்ல வேண்டிய ஒன்று, உங்களை படைத்தவன் நான் என்பதை சொல்வதோடு நிறுத்திவிடாமல் இந்த உலகத்திற்கு ஒரு நபி வருவார். அவர் வந்தால் அவரையும் நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படி சொல்வீர்களா என்று அல்லாஹ் கேட்ட பொழுது, யா அல்லாஹ், நாங்கள் சொல்வோம் என்றதை அல்லாஹ் அங்கே பதிவு செய்கிறான். ஆக பெருமானார் அவர்கள் இந்த உலகத்திலே படைக்கப்படவில்லை. அல்லாஹுடைய தக்தீரில் முடிவு செய்யப்பட்டார்கள். இப்படி ஒரு நபி இந்த உலகத்திற்கு வருவார் என்று. அந்த நபி அல்லாஹ் பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பதாகவே நபிமார்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் பேசியிருக்கிறான் என்று சொன்னால், நபி அவர்களுடைய புகழ் என்பது அவர்கள் படைக்கப்பட்டதற்கு பிறகு பேசப்படுகின்ற ஒரு வரலாறு அல்ல. எல்லா நபிமார்களாலும் வரலாறு பேசப்பட்டவர்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் கொண்டு ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரை எந்த நபிமார்களும் எந்த ரசூல்மார்களும் நபி அவர்களுடைய பெயரை உச்சரிக்காமலும் இல்லை. ஒன்று முஹம்மது என்று கூறியிருப்பார்கள், அல்லது அஹமது என்று சொல்லியிருப்பார்கள், அல்லது மாஹின் என்று சொல்லியிருப்பார்கள். இப்படி நபி அவர்களுடைய சிறப்பு பெயர்களில் ஏதாவது ஒரு பெயரை எந்த நபியும் உச்சரிக்காமல் இந்த உலகத்தை விட்டு மறைந்ததாக வரலாறு இல்லை. எல்லா நபிமார்களாலும் புகழப்பட்டவர்கள், எல்லா நபிமார்களாலும் சமூக மக்களுக்கு எடுத்து செல்லப்பட்ட அத்தகைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகளை பேசுகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இதுவே அல்லாஹ் நமக்கு செய்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம். நாம எடுத்துக்கொள்ளும், சிந்தித்து பாருங்கள். இந்த மஹல்லாவில் எத்தனை மக்கள் குடியிருக்கிறார்கள். குறை சொல்வதற்காக வேண்டி சொல்லவில்லை. இந்த மஜ்லிஸில் அமர்வதும் கூட அது ஒரு இபாதத். எல்லா இபாதத்தையும் எல்லாருக்கும் அல்லாஹ் வழங்குவதில்லை. ஹஜ் செய்வது ஒரு இபாதத், எல்லோரும் ஹஜ் செய்வதில்லை. ஜகாத்து கொடுப்பது ஒரு இபாதத், எல்லோரும் ஜகாத்து கொடுப்பதில்லை. நோன்பு நோற்பது ஒரு இபாதத், எல்லோரும் நோன்பு நோற்பதில்லை. ஆக அல்லாஹ் சில கடமைகளை சிலர்களுக்கு விதித்திருப்பதை போல நபி அவர்களை பற்றி பேசப்படுகின்ற, புகழப்படுகின்ற, அவர்களை பற்றி ஞாபகம் கூறப்படுகின்ற ஒரு மஜ்லிஸில் இருப்பதற்கும் அல்லாஹுடைய நாட்டும் சிறப்பு வேண்டும். அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறார். இது நமக்கு ஒரு மகிழ்ச்சி தானே. பெருமானார் அவர்களுடைய திருப்பெயரை சொன்னாலே ஒரு மகிழ்ச்சி. பெருமானார் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வது அது ஒரு இபாதத். பெருமானார் அவர்களுடைய வரலாறுகளை புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் நபியின் மீதும் நமக்கு இருக்கக்கூடிய மஹப்பத்துடைய எழுகி என்பது அதிகரிக்க வாய்ப்பே கிடையாது. என்னுடைய பெற்றோர், என்னுடைய தந்தை, என்னுடைய தாய்
இவர்கள் எனக்காக வேண்டி பட்ட சிரமங்களை கஷ்டங்களை வாழ்க்கையில் நான் பார்க்கின்ற பொழுது இப்படியெல்லாம் என்னுடைய பெற்றோர் எனக்காக வேண்டி சிரமப்பட்டார்கள் என்ற ஒரு நிலை வருகின்ற பொழுது நான் கண் கலங்குகின்றேன். என்ன காரணம்? எனக்காக வேண்டி அவர்கள் உழைத்த ஒரு உழைப்பு. அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்திற்காக வேண்டி செய்த அந்த தியாகத்தை, அவர்களுடைய உழைப்பை, தன்னார்வத்தோடு அவர்கள் செய்த தொண்டுகளை இந்த சமூகம் விளங்க ஆரம்பிக்க வேண்டும். விளங்க ஆரம்பித்தது என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, வாழ்நாள் முழுவதும் நபி அவர்கள் மீது ஸலவாத்துக்களை சொல்லாமல் நம்முடைய ஆயுள் செல்லாது. இத்தகைய ஒரு நபியினுடைய உம்மத்தில் அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் இதுவும் ஒரு பெரிய பாக்கியம். நபிமார்கள் கேட்டும் கிடைக்காத ஒரு பாக்கியம். வரலாறுகள் நமக்கு நன்றாக தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி அழுது கேட்டார்கள், யா அல்லாஹ், அந்த கடைசி நபியுடைய உம்மத்திலே என்னை ஒருவனாக ஆக்கி என்று அல்லாஹ் சொன்னான். அந்த தகுதி மூசாவை உனக்கு இல்லை என்று சொன்னான். எனக்கு இருக்கிறதா? என்ன இருக்கிறது? எனக்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது? என்ன தகுதி இருக்கிறது? என்ன அந்தஸ்து இருக்கிறது? நபியுடைய உம்மத்தாக இருப்பதற்கு எதுவுமே கிடையாது. ஆக இந்த உம்மத்தில் கூட அல்லாஹ் நம்மை தேர்வு செய்திருக்கிறானே, எந்த வகையிலும் ஈடு இணையில்லாத நபி அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு நேரத்தை கூட ஒதுக்கவில்லை என்று சொன்னால் எப்படி அந்த நபியுடைய முஹப்பத்திற்கு பொருத்தமான மக்களாக நாம் வாழ முடியும்? கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வீட்டில் ஒரு துணியை தைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கையில் இருந்த ஊசி கீழே விழுந்து விடுகிறது. இடம் இருளாக இருக்கிறது. ஊசியை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டுக்கு வருகை தருகிறார்கள். நபி அவர்கள் காலை எடுத்து வாசலில் வைத்தார்கள். ஊசியை எடுத்துக் கொள்கிறார்கள். அப்படின்னு சொன்னால் என்ன பொருள்? இருளாக இருந்த அந்த வீடு வெளிச்சம் பெறுகிறது, ஒளி பெறுகிறது. ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய வருகைதான் எவ்வளவு பெரிய ஒரு வருகை. ஊசியை நான் நீண்ட நேரம் தேடிக்கொண்டிருந்தேன், என்னுடைய பார்வையில் படவில்லை. தங்கள் கால் பட்டது, ஊசியை எடுத்துக்கொண்டேன். பெருமானார் அவர்கள் கேட்டார்கள், யா ஆயிஷா, இந்த இருளில் நான் வந்த இந்த வெளிச்சத்தில் உன்னுடைய ஊசியை எடுத்துக்கொண்டாய், மறுமையிலே ஒரு இருள் ஏற்படும். அந்த இருளில் ஒரு மனிதன் என்னை பார்க்கவே முடியாது என்று சொன்னார். ஆயிஷா அவர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், மறுமையிலே உங்களை பார்க்க முடியாதா? அப்படி என்று சொன்னால் அந்த துர்பாக்கியவான் யார் என்று கேட்ட பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்னுடைய பெயர் கேட்டு இங்கே ஸலவாத்து சொல்லாதவன் மறுமையில் அவனுடைய பார்வையில் நான் தென்பட மாட்டேன். நம்முடைய ஸலவாத்திற்கு எவ்வளவு பெரிய சிறப்பை அல்லாஹ் வைத்திருக்கிறான். மஹ்ஷர் மைதானத்தில் நபி அவர்களை நாம் காண வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகத்தில் நாம் ஸலவாத்துக்களை சொல்ல வேண்டும். எந்த அளவுக்கு நாம் ஸலவாத்துக்களை நம்முடைய வாழ்க்கையில் அதிகப்படுத்திக் கொள்கிறோமோ நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். பெரியோர்களே, தாய்மார்களே, குர்ஆன் ஓதுகின்ற பாக்கியம் உடையவர்கள் அதிகமாக குர்ஆனை நாம் ஓத வேண்டும். குர்ஆன் ஓதுகின்ற ஒரு நிலையில் நாம் இல்லை, அதனை கடந்து விட்டோம், நமக்கு ஓத தெரியாது என்று வந்தால் அதிகமாக ஸலவாத்துக்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் சரி, மண்ணறையிலும் சரி, நம்முடைய கபரிலும் சரி, மஹ்ஷரிலும் சரி, நமக்கு கை கொடுப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருவார்கள். ஒரு மனிதன் கபரிலே அடக்கப்படுகின்றார். அடக்கப்பட்ட பொழுது சில கேள்விகளை கேட்கப்படும், நமக்கு நன்றாக தெரியும். அதில் ஒரு கேள்வி, மாதா தகூலு ஃபீ ஹாதர் ரஜுல், நபி அவர்களை காட்டி இவரை பற்றி உன்னுடைய கருத்தை என்ன என்று கேட்கப்படும். அப்பொழுது நபி அவர்களுடைய உருவம் யாருக்கு தெரியும் தெரியுமா? யார் நபியின் மீது ஸலவாத்து சொன்னாரோ அவருக்குத்தான் தெரியும்.
ஸலவாத் என்பது நம்முடைய மன்னரையில் நமக்கு வெளிச்சம். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹன் நபியு இன்னா அர்சல்னாக ஷாஹிதன் வ முபஷ்ஷிரன் வ நதீரா வ தாஇயன் இலல்லாஹி பிஇذனிஹி சிராஜன் முனீரா. சிராஜன் முனீரா, இந்த வார்த்தை அல்லாஹ் பெருமானார் அவர்களை பார்த்து குர்ஆனிலே சொல்கிறான். சூரியனை பார்த்தும் அல்லாஹ் ஷம்ஸ் என்று சொல்லுகிறான். சூரியனுடைய ஒரு வெளிச்சம் இருக்கிறது, அது ஒரு காலம் வருகின்ற பொழுது மாலை நேரமானால் மறையும், காலை நேரமானால் உதயமாகும். இத ஷம்சு குவ்விரத் என்று அல்லாஹ் சொல்வான். சூரியன் மங்கக்கூடிய ஒரு காலம் வருகின்ற பொழுது சூரியன் இந்த உலகத்திலே மங்கும். ஆனால் நபி அவர்களுடைய சிராஜம் முனீரா என்று சொல்லப்படுகின்ற அந்த வெளிச்சம் என்பது இந்த உலகத்திலும் மங்காது, மன்னரிலும் மங்காது, மஹ்ஷரிலும் மங்காது. சூரியனை விட மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு ஒளி விளக்காக திகழ்ந்தவர்கள் தான் கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இந்த மீலாது விழாவினுடைய இந்த மஜ்லிஸில் நாம் முடிவு செய்ய வேண்டும், என்னுடைய ஹபீப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நான் உயிரோடு வாழ்கின்ற வரை காலமெல்லாம் ஸலவாத்துக்களை அதிகமாக சொல்லுவேன். குறிப்பாக வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய நாளன்று குறைந்தது 100 தடவையாவது ஸலவாத்து சொல்லாமல் என்னுடைய ஜும்ஆவுடைய நாள் என்னை விட்டு நகராது என்று நான் முடிவு செய்ய வேண்டும். இன்ஷா அல்லாஹ் அப்படி முடிவு செய்யலாமா? ஒவ்வொரு ஜும்ஆவுடைய நாளில் வெள்ளிக்கிழமை என்று வந்துவிட்டால் எப்படி குளிப்பது, நல்ல ஆடை உடுத்துவது, அத்தர் பூசுவது, ஜும்ஆ தொழுகைக்கு வருவது எப்படி நமக்கு நினைவு வருமோ அதனை போன்று நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுகின்ற நாட்களில் மிக சிறந்த ஒரு நாள் இன்றைக்கு. ஸலவாத்து சொல்லாமல் இந்த ஜும்ஆவுடைய நம்மை விட்டு செல்லக்கூடாது என்ற ஒரு முடிவை நாம் எடுக்க வேண்டும். குறிப்பாக வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய அசருக்கு பிறகு அதே இடத்தில் அமர்ந்து 1000 வேலைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். வேலை இல்லாத மனிதர்கள் இல்லை. வேலை இல்லை என்று சொன்னால் அவர்கள் மனிதர்களும் இல்லை. வேலைகள் இருந்து கொண்டேதான் இருக்கும். அதற்கு மத்தியிலே பெருமானார் அவர்கள் மீது அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த ஸலவாத்தை, அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம் தஸ்லீமா. இந்த ஸலவாத்தை அஸ்ர் தொழுகைக்கு பிறகு அதே இடத்தில் இருந்து அமர்ந்து 80 தடவை நாம் சொல்லுகின்ற பொழுது அதனுடைய பலன்கள் மிக மிக அதிகம். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அதுவல்ல. என்றாலும் நபியின் மீது நம்முடைய முஹப்பத்தை வெளிப்படுத்துவதற்கு இந்த ஸலவாத் என்பது ஒரு அமல், ஒரு இபாதத். இன்ஷா அல்லாஹ் அந்த ஸலவாத்தை செய்யலாமா? சவுண்டா சொல்லுங்க. ஒரு இபாதத்துக்காக வேண்டி நம்மை நாம் ஒரு சிரமத்தை கொடுப்பதினால் அதனால் சில சிரமங்கள் எனக்கு ஏற்படும் என்று சொன்னாலும் பரவாயில்லை. பெருமானார் அவர்களுடைய ஜியாரத்தை அல்லாஹ் நமக்கு வழங்க வேண்டும். பெருமானார் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் வாழுகின்ற பாக்கியம் நாம் பெறவில்லை என்றாலும் கூட நம்முடைய பார்வையில் மறைந்து வாழுகின்ற நபி அவர்களுடைய மக்பராவை சந்திக்கின்ற ஒரு பாக்கியத்தையாவது அல்லாஹ் நமக்கு கொடுக்க வேண்டும். அது உம்ராவின் மூலமாக இருந்தாலும் சரி அல்லது ஹஜ்ஜின் மூலமாக இருந்தாலும் சரி, நபி அவர்களுடைய ரவுதாவை சந்திக்க வேண்டும், சலாம் சொல்ல வேண்டும். சலாமுக்குண்டான பதிலை காதில் வாங்குகின்ற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்துவிட்டால் இந்த உலகத்தில் அதைவிட பெரிய நிஅமத் எதுவுமே கிடையாது. நபி அவர்களுடைய சலாமுக்குண்டான பதிலே நமக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னால் இந்த உலகத்தில் பிறந்து வாழ்ந்ததற்குண்டான அர்த்தம் அந்த ஒன்றே போதுமானது. நபி அவர்களுடைய சலாம் என்பது நமக்கு ஒரு துஆ. அவர்களுடைய துஆவிற்கு பிறகு இந்த உலகத்தில் வாழ்ந்து நாம் எதை சாதிக்க போகிறோம்? அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆக கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இத்தகைய உயர்வான ஒரு நபியை, நாம் உயிருக்கு உயிராக நேசிக்கக்கூடிய ஒரு நபியை நாம் எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே பின்பற்றுகின்றோம்? சில அமல்கள் இருக்கிறது, சில வழிமுறைகள் இருக்கிறது, அவைகளை நாம் செய்கிறோம். அவைகள் சுன்னத்தானது என்பதை தெரியாமல் நாம் செய்கிறோம்.
ஏனோ தானோ என்று செய்கிறோம். ஆனால் ஒவ்வொரு சுன்னத்தான அமல்களையும் அதனுடைய முறைகளை தெரிந்து முறையாக நாம் செய்கின்ற பொழுது அந்த அமலை செய்வதற்கு நம்முடைய உள்ளத்திலே ஒரு ஆர்வம் ஏற்படும், ஒரு ஆசை ஏற்படும். அந்த இபாதத்தை செய்வதால் நம்முடைய உள்ளத்திலே ஒரு இன்பம் ஏற்படும். மகான்கள் திக்ர் செய்கிறார்கள், நாமும் திக்ர் செய்கிறோம். அவர்கள் திக்ர் செய்கின்ற பொழுது அல்லாஹ்வின் முன்னால் இருப்பதை போன்று திக்ர் செய்கிறார்கள். ஆனால் நாம் நமக்கு முன்னால் நம்முடைய கடைக்கு கண்ணுக்கு முன்னால் வந்து நிற்கும். இதுதான் நம்முடைய திக்ர். மகான்களுடைய திக்ர் அல்லாஹ் அவர்களுக்கு முன்னால், நம்முடைய திக்ர் நம்முடைய குடும்பம், நம்முடைய வியாபாரம், இதுதான் நம்முடைய திக்ர். இந்த இரண்டு திக்ரும் எது உயிருள்ள திக்ர்? அல்லாஹ் விரும்புகின்ற திக்ர் எது? அல்லாஹ்வே அங்கு வர வேண்டும், அந்த திக்ரு தான். அப்படி நம்முடைய திக்ரு மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த இபாதத்தை திக்ரை செய்கின்ற பொழுது நம்முடைய கல்வை சீராக செம்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய முறை என்ன? எந்த அமலை செய்தாலும் இதில் நபி அவர்களுடைய எடுத்துக்காட்டு என்ன? இதில் நபி அவர்கள் நமக்கு எப்படி முன்மாதிரி? தொழுகையாக இருந்தாலும் சரி, நோன்பாக இருந்தாலும் சரி, சதகாவாக இருந்தாலும் சரி, நபி அவர்களுடைய முன்மாதிரியை வைத்து நாம் செய்கின்ற பொழுது நாம் செய்யக்கூடிய அமலுக்கு நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே மிகப்பெரிய அந்தஸ்து ஏற்படும் என்பது மட்டுமல்ல, அந்த இபாதத்தில் நமக்கு ஒரு ஈடுபாடு, இன்பம் ஏற்படும். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தடவை வாகனத்தில் ஏறுகின்ற பொழுது அந்த துஆவை ஓதுகிறார்கள். ஓதிவிட்டு இருக்கக்கூடிய சில சஹாபாக்களை பார்த்து சிரிக்கிறார்கள். அப்போ அருகில் இருந்த சஹாபாக்கள் கேட்டார்கள், ஏன் நீங்கள் சிரிக்கிறீர்கள் என்று. திக்ர் செய்யும் போது துவா ஓதும்போது ஒருத்தர் திடீர்னு சிரிச்சாக்க நம்ம என்ன நினைப்போம்? துவா ஓதுறாங்க, அப்போ 4 பேர் பக்கத்து நிற்க அவங்கள பார்த்து சிரிச்சாக்க நம்ம என்ன நினைப்போம்? அப்போ பக்கத்தில் இருந்த சஹாபி கேட்டார், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிட்ட கேட்டார், ஏன் சிரிக்கிறீங்க அப்படின்னு. அவங்க என்ன பதில் சொன்னாங்க சொல்லுங்களேன், யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க, என்ன சொல்லியிருப்பாங்க பதில்? அவர் அப்படி நிற்கிறாரு, இப்படி நிற்கிறாரு, அதை நினச்சி பார்த்து சிரிச்ச விட்டு. அவர்கள் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நபி அவர்கள் ஒரு தடவை பயணத்திற்காக வேண்டிய வாகனத்தில் ஏறி துஆ ஓதியுடன் சிரித்தார்கள், நான் சிரித்தேன். அப்போ மற்ற சஹாபா கேட்டார்கள், ரசூலுல்லாஹ் சிரித்தார்கள், நீங்கள் சிரித்தீர்கள், நபி அவர்கள் ஏன் சிரித்தார்கள் என்று நீங்கள் கேட்டீர்களா? இதுதான் சஹாபாக்கள். எதை சொன்னாலும் அப்படியே ஏற்றுக்கொண்டு செல்கின்றவர்கள் அல்ல. ஆனால் ஒரு சில சந்தர்ப்பத்திலே சஹாபாக்களுடைய வாழ்க்கை என்பது நபி அவர்களுடைய விஷயத்தில் உலகத்தில் மடையர்கள், கடுமையான வார்த்தை தான், நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நபி அவர்களை பின்பற்றுவதில் உலகத்தில் மடையர்கள் கூட்டம் என்று சொன்னால் சஹாபாக்களுடைய கூட்டம். எதை செய்தாலும் என்ன சொன்னாலும் ஏன் இப்படி செய்தீர்கள் கேட்கக்கூடிய வேலையே இல்லை. இப்போ ரசூலுல்லாஹ் வந்து அசர் தொழுகிறாங்க, 3 ரக்காயத்தில் சலாம் கொடுத்துடுறாங்க. இப்போ நமக்கு பின்னாடி நல்லா தெரியுது, நம்ம என்ன செய்வோம்? அதற்கு 3ஆவது ரக்காயத்தில் உட்கார்ந்துட்டாரு, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், அதெல்லாம் இப்போ ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏண்டா நம்ம தொழுகிறது பெரிய பாடு. இதில் இவர் எத்தனை ரக்காயத்தை தொழுகிறாருன்னு அதை நினைப்புல வச்சுக்கிட்டு அவரை கிளப்பி விட்டு அவரை திரும்ப சஹ்வு சஜ்தா செய்து சஹாபாக்கள் 3 ரக்காய சலாம் கொடுத்தாங்கட்டாக்கி இவங்களும் சலாம் கொடுத்துருவாங்க. அப்படி ஒரு தடவை நடந்துருக்கு. அப்போ என்ன நினச்சிக்கிடுவாங்க? இன்னைக்கு அசருக்கு வந்து 3 ரக்காயத்தான் போட்டிருக்கு. இது சஹாபாக்களுடைய மனோநிலை. ஒரு சில சந்தர்ப்பங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உண்டான தெளிவை முழுமையாக பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி சஹாபாக்கள் தன்னுடைய வாழ்க்கையில சிந்திச்சிருக்கிறார். அப்போ அலி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்டாங்க, ரசூலுல்லாஹ் சிரித்ததாக சொல்றீங்க, ஏன் சிரித்தாங்கன்னு கேட்டீங்களா?
ரசூலுல்லாஹ் நான் கேட்டேன், ரசூலுல்லாஹ் நீங்கள் ஏன் சிரித்தீங்க? நான் வாகனத்தில் ஏறி துஆ செய்ததற்கு பிறகு அதனுடைய துவக்கத்திலே அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னேன். அல்லாஹ் ஆனந்தத்தில் மகிழ்ச்சி அடைவதை நான் உணர்ந்தேன். அல்லாஹ்வை நான் மகிழ்ச்சி ஆக்கிவிட்டேனே என்ற ஒரு மகிழ்ச்சியால் நான் மகிழ்ச்சி அடைந்து சிரித்தேன். சரி, அதுக்கு நீங்க ஏன் சிரிச்சீங்க? இப்படி என்று சொன்னால் நபி அவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னதை நினைத்து அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்திருப்பான். அதனை போன்று என்னுடைய இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற இந்த வார்த்தைக்கும் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்திருப்பான் தானே என்பதை நினைத்து நானும் சிரித்தேன். ஆக எந்த விஷயமாக இருந்தாலும் நபி அவர்களை பின்பற்றுதல், எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, உலகத்தில் எல்லா துறை மக்களுக்கும் மனிதர்களுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளுக்கும் ஒரு வழிகாட்டியாக பின்பற்றக்கூடிய ஒரே ஒரு தலைவராக யார் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். ஒரு ஏழையாக இருந்தாலும் சரி, வறுமையிலே வாழுகின்ற ஒரு வறுமையிலே இருப்பவராக இருந்தாலும் சரி, ஒரு செல்வந்தனாக இருந்தாலும் சரி, ஒரு அடிமையாக இருந்தாலும் சரி, ஒரு முதலாளியாக இருந்தாலும் சரி, ஒரு அரசராக இருந்தாலும் சரி, உலகத்தையே ஆளுகின்ற பெரும் மன்னனாக இருந்தாலும் சரி, அனைவர்களுக்கும் எடுத்துக்காட்டு வழிகாட்டியாக இருப்பவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஒரு ஏழை எப்படி வாழ வேண்டும், அந்த ஏழைக்குரிய வாழ்க்கை நெறிமுறை என்ன, வறுமையில் இருப்பவர் எப்படி வாழ வேண்டும், தன்னுடைய வறுமையிலும் தன்னுடைய ரப்பை எப்படி மகிழ்ச்சிப்படுத்த முடியும், அனைத்திற்கும் நபி அவர்கள் ஒரு எடுத்துக்காட்டு, முன்மாதிரி வாழ்ந்து காட்டினார்கள். இந்த உலகத்திலே வறுமையிலே நபி அவர்கள் வாழ்ந்தார்கள், ஏழ்மையிலும் நபி அவர்கள் வாழ்ந்தார்கள், செல்வ நிலையிலும் வாழ்ந்தார்கள், உலக பணக்காரனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தார்கள், அரசராக வாழ்ந்தார்கள், எல்லா நிலையிலும் வாழ்ந்தார்கள். எல்லா நிலையிலும் வாழ்ந்து அவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் நபியை ஒரு ரோல் மாடலாக பின்பற்றுவதற்கு தகுதியான ஒரு தலைவராக இந்த உலகத்திற்கு அல்லாஹ் கொடுத்தார். எந்த நபிக்கும் அல்லாஹ் இத்தனை பாக்கியத்தை கொடுக்கவில்லை. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நபி அவர்களை போன்று எல்லா நிலைகளுக்கும் முன்மாதிரியாக எந்த நபியையும் அல்லாஹ் இருப்பதில்லை. அதுதான் நாம் மிக முக்கியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒன்று. எல்லா நிலையிலும் ஏன் முன்மாதிரி இல்லை? நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபப்பட்டார்கள், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கோபப்பட்டார்கள். நபிமார்களுக்கு கோபம் அழகல்ல, அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடுடைய தன்மை என்பது நபிமார்களுக்கு தனிப்பட்டதாக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் கோபம் வரும், அந்த கோபத்தை வெளிப்படுத்துவதற்கு நபிமார்களுக்கு சில கட்டுப்பாடுகள் உண்டு. நபி அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளா நேரத்திலே அவர்களுக்கு வராத கோபமா? அந்த கோபம் இருந்தாலும் கூட அந்த கோபத்தினுடைய ஒரு சிறிய பிசிறு கூட வெளியே தெரியாத அளவுக்கு பொறுமை காத்து அந்த பொறுமையை முழுமையாக வெண்டு விழுங்கிய ஒரு ஆற்றல் மிக்க ஒரு நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஆக பெருமானார் அவர்கள் பின்பற்றப்படுவதற்கு ஒப்பற்ற ஒரு தலைவர் என்பதற்கு அவர்களுடைய வாழ்க்கையிலே பல நிகழ்வுகளை நாம் பார்க்கலாம். சஹாபாக்கள் எப்படி பின்பற்றினார்கள்? கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு தடவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்களை பாருங்கள், நபி அவர்களை பின்பற்றக்கூடிய விஷயத்திலே எவ்வளவு தூர நோக்கோட சிந்தனை என்பது மட்டுமல்ல, பெருமானார் அவர்களுடைய அந்த ஒவ்வொரு அசைவுகளையும் எப்படி பார்த்தார்கள். தொழுகையிலே சஜிதாவிலே பெருமானார் அவர்கள் இருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், தாங்கள் அணிந்திருக்கக்கூடிய செருப்பில் நஜீஸ் இருக்கிறது, செருப்பை கழட்டுங்கள் என்று. பெருமானார் அவர்கள் தொழுகையிலேயே இந்த செருப்பை கழட்டி எறிகிறார்கள். ஒட்டுமொத்த சஹாபாக்கள் செருப்பை கழட்டிக்கிட்டு எறிகிறாங்க. இது எதில் நடக்குது? தொழுகையில நடக்குது. எல்லா சஹாபாக்களும் செருப்பை கழட்டிக்கிட்டு எறிகிறாங்க. அவங்க தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் எல்லாரும் செருப்பை கழட்டி எறிஞ்சீங்க? இப்போ சஹாபாக்கள் சொன்ன பதில், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, நீங்கள் செருப்பை கழட்டி எறிஞ்சீங்கல்ல, நீங்கள் எரிஞ்சீங்க, நாங்களும் செருப்பை கழட்டி எறிஞ்சோம். நான் எரிஞ்சதுக்கு அர்த்தம் இருக்கு, எங்களுக்கு அந்த அர்த்தம்லாம் தேவையில்லை.
இதுதான் பின்பற்றுதல். ஒரு தலைவரை பின்பற்றுவது என்று சொன்னால் இப்படித்தான். ஆனால் இப்படி பின்பற்றுதல் என்பது நபி அவர்களுக்கு மட்டுமே சொந்தமானது. இன்னைக்கு தலைவர்கள் அப்படிலாம் பின்பற்ற முடியாது. ஏன்னா அது மாதிரியான ஒரு தலைவர் உலகத்தில் இனிமேல் எவனும் பிறக்க போறதில்லை. எந்த தலைவன் அப்படி வாழ போறது இல்லை. நபி அவர்கள் சொன்னார்கள், நான் தொழுகையில் இருக்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னுடைய செருப்பில் நஜீஸ் இருந்ததாக சொன்னார்கள். அந்த செருப்பை நீங்கள் அப்புறப்படுத்துங்கள் என்று சொன்னார்கள். அதனால் நான் அப்புறப்படுத்தேன். சஹாபாக்கள் பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் நடந்து கொண்டது என் மீது வைத்திருக்கக்கூடிய அபரிதமான நம்பிக்கை, அபரிதமான முஹப்பத்தின் காரணமாக நடந்து கொண்டீர்கள். என்றாலும் கூட சில சந்தர்ப்பங்களிலே சில சூழ்நிலைகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களுக்கு பெருமானார் அவர்கள் சொன்னார்கள், கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இக்கட்டான சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது ஒரு மனிதன் தன்னை எப்படி அந்த சூழ்நிலைகளிலிருந்து வெளியே கொண்டு வருவது? சோதனையான ஒரு காலம், கடுமையான ஒரு சூழ்நிலை, நெருக்கடிகள், ஓவரான நெருக்கடி, மனதளவிலே நிம்மதி இழந்து என்ன நடக்குமோ என்ற ஒரு கடுமையான ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது ஒரு மனிதர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்மாதிரி. நபி அவர்களுடைய வாழ்க்கையிலே நடந்த ஒரு சிறிய நிகழ்வு. இந்த நிகழ்வு பெருமானார் அவர்களுக்கு ஏற்பட்ட ஒரு கடுமையான மன அழுத்தத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். ஆயிஷா அம்மா அவர்களுடைய வரலாற்று ஒரு நிகழ்வு நமக்கு நன்றாக தெரியும். அவர்கள் மீது அந்த காலத்தில் இன்னும் சில முனாஃபிக்குகள் சில இட்டுக்கட்டுதலை செய்தார்கள். இது நபி அவர்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு மனதளவில் பாதிக்கப்பட்ட ஒரு செய்தி. இந்த செய்தியை நான் சொல்லுகின்ற நோக்கம், மனித வாழ்க்கையில் சில நேரங்கள் ஏற்படும், நம்மை நாம் மாய்த்து கொள்கின்ற அளவிற்கு மன நெருக்கடி, ஒரு அழுத்தம் ஏற்படும். அந்த நேரத்தில் நமக்கு நபி அவர்கள் எப்படி நமக்கு முன்மாதிரி, அவர்களை நாம் பின்பற்றுகின்ற விஷயத்தில் இது மாதிரி மன நெருக்கடியான நேரத்தில் எப்படி நபி அவர்களை நாம் ரோல் மாடலாக எடுத்துக்கொள்வது? பெருமானார் அவர்களுக்கு நிகழ்வு செய்தி காதலை விழுந்த உடனே மிகுந்த வேதனைப்படுகிறார்கள். ஆயிஷா அம்மா அவர்களுடைய இல்லத்திற்கு சென்று விடுகிறார்கள். நபி அவர்கள் தனிமையிலே இருக்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லோரும் சென்று ஒரு ஆறுதலை சொல்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நடந்த நிகழ்வுகள் என்பது விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு என்பது மட்டுமல்ல, அப்படி ஒரு நிகழ்வு நடப்பதற்குண்டான சாத்தியமே கிடையாது என்றெல்லாம் சொன்னார்கள். அதில் குறிப்பாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சென்று சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், பரவி வரக்கூடிய இந்த பிரச்சனையை நீங்கள் பெரிதிப்படுத்தாதீர்கள். காரணம் என்னவென்று சொன்னால், நீங்கள் அல்லாஹ்வுடைய ரசூல், நீங்கள் அல்லாஹ்விற்கு விருப்பமான ஒரு ரசூல். உங்கள் மீது ஒரு ஈ வந்து உட்காருவதை கூட அல்லாஹ் விரும்புவதில்லை. உங்கள் மீது ஒரு ஈ வந்து உட்காருவதை கூட அல்லாஹ் தடை செய்திருக்கிறான். ஈயை எதற்காக வேண்டி சொன்னார்கள்? ஈ நஜீஸிலும் சென்று உட்காரும். உட்காருகின்ற பொழுது அதனுடைய காலிலே ஒரு ஊசி நுனி அளவுக்காக நஜீஸ் இருக்கும். ஆக அந்த சிறிய ஊசினுடைய நுனி அளவிற்கு கூட உங்கள் மீது நஜீஸ் அமர்வதை அல்லாஹ் விரும்பாதனுடைய விளைவு உங்கள் மீது ஒரு ஈ கூட வந்து உட்காருவதில்லை. அந்த அளவுக்கு அல்லாஹ் உங்களுக்கு தூய்மையாக உங்களை வைத்திருக்கக்கூடிய காலகட்டத்திலே உங்களுடைய துணைவியை அப்படி அல்லாஹ் ஆக்குவானா? அதுபோன்ற ஒரு துணைமையை அல்லாஹ் உங்களுக்கு மனைவியாக ஆக்குவானா? நிச்சயமாக இதற்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் அவர்களுடைய கருத்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் உங்களை பாதுகாக்கிறான். எனவே உங்களுக்கு அப்படி ஒரு மனைவி கிடைக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் அவர்கள் ஆறுதல் அடையவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்தார்கள். யா ரசூலல்லாஹ்,
உங்களுடைய விஷயத்திலே அல்லாஹ் எவ்வளவு பெரிய பாதுகாப்பை கொடுத்திருக்கிறான் தெரியுமா? உங்களை அல்லாஹ் எப்படி கண்ணியப்படுத்தியிருக்கிறான் தெரியுமா? உங்களுடைய நிழல் பூமியிலே விழாது. அந்த நிழல் பூமியிலே விழுந்தால் மக்கள் அதை மிதிப்பார்கள். அது உங்களுக்கு அவமானம் என்று அல்லாஹ் உங்களுடைய உடம்பிலே நிழலை கொடுக்கக்கூடிய தன்மை அல்லாஹ் எடுத்து விட்டான். அத்தகைய அல்லாஹ் உங்களுக்கு இப்படி ஒரு பெண்ணை மனைவியாக ஆக்குவானா? நிச்சயமாக ஆக்க மாட்டான். பெருமானார் அவர்கள் ஆறுதல் பெறவில்லை. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வந்தார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் உங்களின் மீது நஜீஸ் அல்ல, நஜீஸ் பட்ட ஒரு பொருள் உங்கள் மீது இருப்பதை கூட அல்லாஹ் விரும்புவதில்லை. அதுதான் அந்த செருப்பு. செருப்பிலே நஜீஸ் இருக்கிறது. அந்த செருப்பை கூட நீங்கள் அணியக்கூடாது என்று விரும்புகின்ற அல்லாஹ் நஜீஸான ஒரு பெண்ணை உங்களுக்கு மனைவியாக ஆக்குவானா? நிச்சயமாக இருக்க மாட்டார். இப்படி சஹாபாக்கள் பல கருத்துக்களை சொன்னார்கள். நபி அவர்கள் மனவேதனையால் அதாவது அதிகமான உச்சத்திலே இருக்கிறார்கள் என்றாலும் நபி அவர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? இந்த உலகமே சேர்ந்து உங்களுடைய மனைவி ஆயிஷா தூய்மையானவள் என்று சொல்வதை விட என்னை படைத்த ரப்பு சொல்ல வேண்டும். நான் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்கிறேன். என்னுடைய மனைவி பற்றி எனக்கு தெரியும். ஆயிஷா எப்படிப்பட்ட பெண் என்பது எனக்கு தெரியும். என்றாலும் ஏற்பட்ட இந்த அவதூறு நிகழ்ச்சியை நானாக பேசி அதை தூய்மைப்படுத்த விரும்பவில்லை. என்னை படைத்த ரப்பு என்ன தீர்ப்பை சொல்கிறானோ அதுதான் என்னுடைய தீர்ப்பு என்றார்கள். பெருமானார் அவர்களுடைய மனோநிலை எந்த நிலைக்கு ஆளாக்கப்பட்டிருந்தது? மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி இப்படி சொன்னார்கள். குர்ஆனிலே அந்த வரலாறு வருகிறது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பெற்றெடுத்த பொழுது மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி யூதர்கள் ஒரு செய்தியை சொன்னார்கள். அசிங்கமான ஒரு பேச்சை சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அந்த இடத்திலே ஒரு ஆண் குழந்தையை பேச வைத்து அவர்களுடைய தாய் சத்தியமானவர்கள் பத்தினி என்பதை அல்லாஹ் ஒரு குழந்தையை பேச வைத்து சரி செய்தார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அரச மாளிகையிலே மாட்டிக்கொண்டார்கள். அவர்கள் மீது இப்படி அவதூறு சொல்லப்பட்டது. அந்த இடத்திலும் கூட அல்லாஹ் ஒரு குழந்தையை பேச வைத்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூய்மையானவர் என்பதை அல்லாஹ் சொல்ல வைத்தான். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி ஆயிஷா அவர்களை தூய்மையான பெண் என்பதை அல்லாஹ் இந்த உலகம் இருக்குகின்றவரை மக்களால் சொல்லப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி குர்ஆனிலே 13 வசனங்களை இறக்கி அல்லாஹ் அந்த பெண் தூய்மையானவர்கள், அவர்கள் இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டான ஒரு பெண் என்பதை அல்லாஹ் 13 வசனங்களை இறக்கி அவர்களுடைய பத்தினி தன்மையை இந்த உலகத்திலே அல்லாஹ் பரவவிட்டான். 1400 ஆண்டுகள் ஆகிவிட்டது. உலகம் இருக்குகின்றவரை அவர்கள் ஒரு பத்தினி பெண் என்பதை இந்த மனித சமுதாயம் பேசுகின்ற அளவிற்கு அல்லாஹ் குர்ஆனில் சொன்னதற்கு பிறகுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆறுதல் அடைந்தார்கள் என்பது வரலாறு. அப்படி என்று சொன்னால் நமக்கும் பல நேரங்களே பல சூழ்நிலைகளே பல நெருக்கடிகள் வரத்தான் செய்யும். அது மாதிரியான நேரங்களில் நம்மை நாம் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டும். இது மாதிரி நெருக்கடியான நேரத்திலே நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு எப்படி வழி சொல்லி இருக்கிறார்கள், எந்த வழிமுறையை நமக்கு சொன்னார்களோ அந்த வழிமுறையை நாம் பின்பற்ற வேண்டும். இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு கைசேதமான ஒரு முடிவு தான் ஏற்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சொல்லையும் செயலையும் பின்பற்றுவதில் நாம் அலட்சியப்படுத்தினாலும் நம்முடைய வாழ்க்கை நெருக்கடி, அல்லது உதாசீனப்படுத்தினால் நம்முடைய வாழ்க்கை நெருக்கடி, அதை கேவலமாக நினைத்தாலும் வாழ்க்கையில் நெருக்கடி. ஒரு சிறிய நிகழ்வை நான் சொல்கிறேன். மிஸ்வாக்கு செய்வது சுன்னத், நமக்கு நன்றாக தெரியும். தொப்பி அணிவது சுன்னத், தாடி அணிவது சுன்னத், உடையிலே வெண்மையான உடையை அணிவது சுன்னத். இப்படி பல சுன்னத்தான வழிமுறைகள் இருக்கிறது. இந்த வழிமுறைகள் நாம் கட்டாய கடமை அல்ல, விருப்பத்தை ஏற்று நபி அவர்கள் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய மஹப்பத்தினுடைய வெளிப்பாடாக இந்த சுன்னத்துகளை நாம் பின்பற்றுகிறோம்.
ஒரு மஜ்லிஸ்ல ஒரு இமாம் பயான் பண்ணிக்கிட்டு இருக்கு, மிஸ்வாக்கு செய்வது சுன்னத். அப்போ மிஸ்வாக்கு செய்வதால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் ஏற்படுகிறது, அது சம்பந்தப்பட்ட சிறப்புகளை அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார். அப்போ ஒருத்தர் வந்து மிஸ்வாக்கு கையில் வச்சுக்கிட்டு அவருடைய பின் துவாரத்தை பக்கம் இப்படி ஆட்டி காட்டுறான். என்ன சொல்றான்? மிஸ்வாக்கு செய்கிறது வந்து சூட்டை சுத்தம் பண்ணத்தான் உதவும், அது ஒன்றும் சுன்னத்து அல்ல அப்படிங்கிற தகவலை அங்கே சொல்றான். மிஸ்வாக்கு செய்வது சுன்னத், அதை எடுத்து சொல்லப்படுகிறது. ஒருவர் வந்து நின்று சொல்கிறான், மிஸ்வாக்கு செய்வது என்பது அது எதற்கு உதவும் என்று சொன்னால் மனிதனுடைய பின்புறத்தை சுத்தம் செய்வதற்கு உதவும் என்று சொல்லுகிறார். இது எவ்வளவு கடுமையான ஒரு வார்த்தை! அவருடைய சக்கராத்துடைய நேரத்திலே அல்லாஹ் அதை அவருக்கு உணரச் செய்தார். அவருக்கு மரணிக்கக்கூடிய நேரம் வருகிறது, அவருடைய பின் துவாரத்திலிருந்து ஒரு மிருகம் வெளியே வருகிறது. சக்கராத்துடைய நிலை, அவருடைய பின் துவாரத்திலிருந்து ஒரு மிருகம் வருகிறது. மக்கள் எல்லாம் கூடி நின்று பார்க்கிறார்கள். அவன் அவதிப்படுகிறான், அவஸ்தைப்படுகிறான். அந்த மிருகத்தை எடுப்பதற்கு யாரும் எந்த முயற்சியும் செய்யவில்லை, யாரும் எதுவும் செய்வதாக இல்லை. பேசிக்கொள்கிறார்கள், இவன் இப்படியெல்லாம் நபியவர்களுடைய சுன்னத்தை உதாசீனம் செய்து அசிங்கமாக பேசினான், அதனுடைய விளைவாக மிஸ்வாக்கு செய்வதை தன்னுடைய பின் துவாரத்தில் வைத்து இவன் செய்து காட்டினான். எனவே அல்லாஹ் அவனுக்கு தண்டனை கொடுத்தான் என்று கூடி நிற்பவர்கள் பேசிக்கொள்கிறார்கள். சொல்லப்படுகிறது, அவர் பெற்றெடுத்த அவருடைய மகள் வந்து அந்த இடத்தில் வந்து அந்த மிருகத்தை அந்த பெண்ணுடைய கையாலே அடித்து சாகடித்து விடுகிறார். அந்த மிருகமும் சாகிறது, அவனும் செத்தான் என்பதாக சொல்லப்படுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை மட்டும்தான் நம்மை வெற்றி தரும். وَمَن يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا. யார் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு மகத்தான வெற்றி உண்டு என்று அல்லாஹ் குர்ஆனிலே பல இடத்திலே சொல்லி காட்டுகிறான். குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. அல்லாஹ்வுடைய அருள் வாக்கு, நபியே நீங்கள் மக்கள்கிட்ட சொல்லுங்கள், அல்லாஹ்வை நீங்கள் விரும்பக்கூடிய மக்களாக இருந்தால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். விரும்புறது வேணா அல்லாஹ்வா இருக்கட்டும், நீ அல்லாஹ்வை விரும்புறியா இல்லையா என்பதை எது முடிவு செய்யும்? நபியை பின்பற்றுவதில் தான் முடிவு செய்யும். நான் அல்லாஹ் விரும்புகிறேன், பாட்டு படிச்சுட்டா போதுமா? அல்லாஹ் நானும் விரும்புகிறேன். நீ அல்லாஹ் விரும்புகிறாய் என்பதற்கு என்ன அடையாளம்? நபியை பின்பற்றுவதுதான் அடையாளம். எல்லா நேரத்திலும், வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதுதான் நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை தரும், நம்முடைய வாழ்க்கை வெற்றியை நோக்கி செல்லும் என்பதிலே சந்தேகம் கிடையாது. அத்தகைய நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயர்வையும் மாண்பையும் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்திருக்கிறோமோ, அதே எண்ணத்தோடு அண்ணல் நபியுடைய ரவுலாவை அவர்களுடைய ஜியாரத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்குவானாக. மன்னரையிலே நபி அவர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை, மறுமையிலே நபி அவர்களே இரண்டு கண்கூடாக நேருக்கு நேராக நின்று நபி அவர்களுடைய ஆசையோடு சந்தித்து அவர்களிடத்திலே தண்ணீரை வாங்கி பருகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.